அதனால அவங்க அப்பாவோட இதுவால அந்த பையனை விட்டுறாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட்ல அப்படி அந்த பையனை இது பண்ணாங்க. முன்னாடி முதுகு தண்டில் ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். அவனை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து பெரிய நடவடிக்கை எடுக்கணும் சார். அவன் சொல்றான் போலீஸ்காரர் இருக்கவே இன்னும் 2 நாள் நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, நீ ஊருக்குள்ள இருக்கிறியா நீ பாரு அப்படி என்ன மிரட்டுறான். எனக்கு ஒரு பொண்ணுக்குது ஒரு பையங்குது. இது அவர் விஜய் சார் கையில் தான் இருக்குது இது நடக்கிறது. ஏன்னா நான் கெஞ்சா போதை பொருளை ஒழிப்பேன், ரவுடி தானத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு. நான் அதிகரிக்கும் தவிர இது குறைஞ்ச பாடே கிடையாது. இது சும்மா வந்திருக்கிறாப்பல வந்தவரை கூப்பிட்டு செவுல அடிச்சு கண்ணை எட்டி மாரில் விட்டு அப்படியே படுக்க கீழே போட்டாங்க 2 பேருமே. அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் 100க்கு ஃபோன் அடிச்சேன் சார். அடிச்சுட்டு போலீஸ் வந்தாங்க. வந்ததுக்கு போலீஸே பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அந்த 2 போலீஸால ஒருத்தனை மட்டும் தேத்தி விடுறாரு. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. வீடியோ இருக்கு எனக்கு. அடிச்சவன் திவாகர்ன்றவனை எப்பதான் விட்டுறாங்க. அவங்க அப்பா பேரு நித்யா. அதனால அவங்க அப்பாவோட இதுவால அந்த பையனை விட்டுறாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட்ல அப்படி அந்த பையனை இது பண்ணாங்க. எந்த கேஸ் இருந்தாலும் அவனை அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பார்க்கை தாண்டி போனீங்கன்னா டெய்லியும் 4 பசங்க கஞ்சா அடிச்சுதான் இருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியாங்க. ஃபுல்லா கஞ்சா ஓடிட்டே இருக்கு எனி டைம். அந்த பசங்களை போய் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது பாவம். ஏன்னா இவங்க மேல தப்பு இல்லை சார், போலீஸ்காரங்க மேல தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓடிடுறானுங்க. அவங்க இப்படி வந்ததுக்கு அப்புறம் அவனுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க பர்ஃபெக்டா வேலை செய்யறாங்க சார். ஆனா இந்த பசங்க நல்லா ஏமாத்திட்டு கத்தியும் கஞ்சா வச்சுன்னு சுத்தி நிக்குதுங்க ஊர் ஃபுல்லா. இதனால எங்களுக்கு ஊர்ல வாழ்றதுக்கே பிடிக்கல. எங்க சுத்தமா எங்கேயாவது இப்போ எங்க பசங்க படிச்சு வெளியில வரணும் தான் நாங்க பாக்குறோம். இப்ப முன்ன இருந்ததை விட இந்த இதுல ரொம்ப அதிகமா இருக்குது. இப்போ பசங்க எல்லாமே கஞ்சா போதைக்கு அடிமை ஃபுல்லா ரொம்ப மோசமா இருக்குதுங்க. கொஞ்சம் தயவு செய்து அந்த பாருங்க, இந்த பார்க் சைட்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் போட சொல்லுங்க ஃபுல்லா போலீஸ்காரங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். கம்ப்ளைண்ட் நல்ல ஆக்ஷன் எடுக்க நினைக்கிறேன். ஆனா அவன் போதையில இருக்கும்போது அவனை கூப்பிட முடியாது அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அவன் அப்ப போதையில போய் இன்னொரு 4 பேர் சேர்த்து அடிச்சு வரான். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? 2 பேர் சார், 2 பேர் பைக்ல போயிருக்கானுங்க. இவன் பைக்ல போயிட்டு இருக்கும்போது நெஞ்சிலே போட்டு ஒரு அடி அடிச்சு வேகமா அடிச்சிருக்கான். அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கோம். குழந்தைக்கு இப்பதான் பின்னாடி முதுகு தண்டில் ஆபரேஷன் பண்ணிருக்கோம். அவனை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தயவு செய்து பெரிய நடவடிக்கை எடுக்கணும் சார். இது இல்ல ஆமா, வாரம் இவனுங்க குடிக்கிறது கொல்றது யாரா போட்டு அடிக்கிறது. யாரை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பாவம். யாருக்குமே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப நாங்க துணிச்சலா வந்துருக்கிறோம். வேற வழி கிடையாது. இப்ப குழந்தை மேல கை வைக்கும் போது அடுத்தவங்க மேல கை வைப்பாங்க. இந்த லேடியை என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ கம்ப்ளைண்ட் கொடு, உன் கையை 2 நாள்ல வெட்டிடுறேன் பாரு நீங்கிறான். கம்ப்ளைண்ட் கொடுக்குற கையை வெட்டுறேன்றான். அப்ப அந்த போலீஸ்காரங்களுக்கே பயம் இல்லைன்னா இவன் என்ன எந்த விதத்துல இருக்கிறான் அந்த பையன்? கடைக்கு போறேன்னா எங்க மச்சனை வெளியே போயிருக்கும் போது அவனை கூப்பிட்டு ஒரு அறை அறிஞ்சு எட்டி மாரில் வச்சு கீழே விழுந்துட்டான். அவன் தினகரன் பத்திரிகை ரிப்போர்ட்டர் அவன் எங்க மச்சனை. நான் என்ன பண்ண போலீஸ் 100க்கு ஃபோன் அடிச்சு சொன்ன உடனே கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் வந்தாங்க. வந்தோடனே அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்ற பேர்ல கூப்பிட்டு கையை பிடிச்சி நீ ஓடுன்றாங்க. 2 பையன ஒரு பையனை அனுப்பிட்டாங்க. திவாகரன்றவனை அனுப்பிட்டாங்க போலீஸ். இன்னும் விமல்ன்ற பையன் மட்டும் விமல் கூட இருந்தவன். திவாகர் தான் மெயினான அக்கிஸ்ட். அவனை அனுப்பிட்டு ஒண்ணுமே பண்ணிட்டு உள்ள உட்காரச்சு என்ன சார் அர்த்தம்? நான் வீடியோ எடுக்கிறேன், போலீஸ் பேர் நான் போலீஸ்க்காக நான் வீடியோ எடுக்கிறேன் சார். அவனுக்கு என்ன பண்றாங்கன்ட்டு போலீஸ் வெளியே தள்ளுறாங்க. அவன் சொல்றான் போலீஸ்கார இருக்கவே இன்னும் 2 நாள் நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, நீ ஊருக்குள்ள இருக்கிறியா நீ பாரு அப்படி என்ன மிரட்டுறான். எனக்கு ஒரு பொண்ணுக்குது ஒரு பையங்குது. எங்க வீட்டுக்காரர் கை கால் விழுந்தவர். எனக்கு நாளைக்கு எதனா ஒரு பாதிப்புனா அது காரணம் அவன் தான் சார். எனக்கோ கேக்குறேன் அவன் ஓடிட்டான் என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறாங்க. சும்மா சொல்றாங்க அவன் ஓடிட்டான் என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறாங்க சார் போலீஸ். வேற என்ன சார், அவனை பிடிச்சாக்கா அவங்க அப்பா நல்ல பண வசதி. எங்க கிட்ட பணம் கிடையாது சார். அவங்க பணத்தை வச்சு எதுவும் சாதிக்கலாம் ஸ்டேஷன்ல. நாங்க எங்களால் சாதிக்க முடியுமா? எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க என்ன பண்றது? எல்லா கம்பெனிலாம் இருக்கு. ஆனா தக்க நடவடிக்கை எடுத்துட்டு போனாலும் அவனுங்க பர்ஃபெக்டா அந்த இடத்துல இல்ல. இவங்க வருது தெரிஞ்சு ஓடிடுறானுங்க, மறுபடியும் வரானுங்க. மறுபடியும் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எந்த தீர்வு இது வரைக்கும் கிடைக்கல. இந்த ஆட்சியில கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. இது விஜய் சார் கையில் தான் இருக்குது இது நடக்கிறது. ஏன்னா நான் கெஞ்சா போதை பொருளை ஒழிப்பேன், ரவுடி தானத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு. நான் அதிகரிக்கும் தவிர இது குறைஞ்ச பாடே கிடையாது. இதை குறைக்கிறதுக்கான அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியல. இது மக்களுக்கு அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. நாங்க மக்கள்லாம் பயந்து தான் ஓடுறதா இருக்குது. என் பேர் நீலகேசி. அவன் போதையில இருக்கான். அவனை பிடிச்சி என்ன பண்றதுன்னு சொல்றாங்க. அப்ப போதையில இருந்தா அவன் என்ன ஒன்னாலும் யாரும் கொலை பண்ணிட்டாலும் பரவாயில்லையா? சாவடிச்சுட்டா அதுக்கப்புறம் அது போதையில தான் பண்ணிட்டான்ற மாதிரி வருமா? அப்படின்ற வார்த்தை தானே அது. போதையில இருக்கா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னா என்ன வார்த்தை? அதுக்கு அது தீர்வு இல்லைங்களா? தீர்வு என்னவா தானே கிடைக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.